இன்றைய தினத்திலே நாம் தொடர்ந்து நாம் என்ன செய்ய போகிறோம், நாம் பார்க்க வேண்டிய அந்த தலைப்பு என்னவென்றால் நமது சபையை பாதுகாத்தல். நமது சபையை பாதுகாத்தல். எதில் சொல்லுங்க, நமது சபையை பாதுகாத்தல். நமது சபையை நமது சபைனா என்னது? நமக்கு கொடுத்த ஒரு சபை. ஆண்டவருக்கு நம்மை கூடி வந்து ஆராதிப்பதற்கு, வேத சத்தியங்களை அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த சபை. நீங்கள் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கள். எபேசியர் 4ஆம் சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சபை நல்லா இருக்கணும்னா அந்த சபையின் ஒருமனம் ரொம்ப முக்கியம், ஒற்றுமை ரொம்ப முக்கியம். இந்த ஒருமனம் ஒற்றுமையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? காத்துக்கொள்ள வேண்டும். அதோடைய பொறுப்பு பாஸ்டருடைய பொறுப்பு இல்லை. பொறுப்பு யாருடைய பொறுப்பு? நம்ம எல்லாருடைய பொறுப்பு. சொல்லுங்க, என்னுடைய பொறுப்புன்னு சொல்லுங்க. சபையின் ஒருமனதை காத்துக்கொள்வது யாருடைய பொறுப்பு? என்னுடைய பொறுப்பு. கரங்களை வைத்து ஒரு நல்ல சொல்லுவேமா? சபை என்று சொன்னால் உங்கள் மனசில் வர்றது எப்படி என்னன்னா, சபைனா இது அசம்பிளி ஆஃப் காடுக்கு சொந்தமானது, இல்லாவிட்டால் பாஸ்டர் குர்பானுக்கு சொந்தமானது அப்படி நினைக்கிறீங்களா? இல்லை, சபை என்பது கிறிஸ்துவினுடைய சரீரம், அதனுடைய சரீரம். இந்த சபையை சம்பாதித்தது பாஸ்டர் தாமஸ் வாக்கரோ இல்லைன்னா பாஸ்டர் குர்பானோ இல்லைன்னா அசம்பிளியாவோ கூட கிடையாது. இந்த சபையுடைய ஸ்தாபகர் யாரு? இயேசு. சபையை எப்படி சம்பாதித்தார்? இரத்தத்தினாலே, விலையேறப்பட்ட இரத்தத்தினால் சம்பாதித்தார். அப்போ இந்த சபையை குறித்து உங்களுக்குள்ளே நல்ல அறிவு இருந்தால் சபையை பற்றி நீங்கள் குறை சொல்ல மாட்டீங்க. அந்த சபையை நீங்கள் என்ன செய்வீர்கள்? பேணி பாதுகாப்பதிலே உங்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய பங்கை என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். இந்த சபையின் ஒற்றுமையை பாதுகாப்பது நமது கடமை. ஆமைன்னு சொல்லுவோமா? சொல்லுங்க, யாருடைய கடமை? நம்முடைய கடமையாக இருக்கிறது. இந்த நாட்களிலும் கூட பாருங்கள், இந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி சிலர்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. நாங்கள் பரலோகத்துக்கு போகணும், நாங்கள் பரிசுத்தமாக இருக்கிறோம், நீதி. அதை விட முக்கியமானது என்னவென்றால் சபையின் ஒருமனதை பாதுகாப்பது. ஹல்லேலூயா. ஏனென்றால் சபையிலே பல்வேறுபட்ட ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? உள்ளே வருகிறார்கள். அப்படிப்பட்ட ஜனங்கள் வரும்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் இருப்பது அது கடினமான ஒரு காரியம் என்று நாம் நினைத்து விடாதபடி, இந்த கடினமான காரியமாக இருந்தாலும் கூடுமானவரை எல்லாரும் ஒரு மனதோடு செயல்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த லக்கை நியமித்து அதுக்கு நேராக நாம் என்ன செய்ய வேண்டும்? முன்னேறி செல்ல வேண்டும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அப்போ சபையை விட தேவனுக்கு விலையேற பெற்றது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதா? சபையை விட தேவனுக்கு விலையேற பெற்றது இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. அவர் எல்லா ஆண்டவருடைய கண்கள் எப்பொழுதும் எதிர் மேலும் நோக்கமாக இருக்கிறது? சபையின் மேலே இருக்கிறது. ஏனென்றால் சபை தேவனுக்கு உயிராக இருக்கிறது, அவருடைய ஜீவனாக இருக்கிறது. அவர் இந்த சபையை அதிகமாக என்ன செய்கிறார்? இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ காரியங்களை கவனிப்பதை விட சபையை அவர் மிகவும் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார். அந்த சபையில ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? பதில் தருகிறார். இந்த சபை கூடி வருதலை நாம் விட்டுவிடக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. நாம் என்ன செய்ய, நம்முடைய பிதா பாருங்கள், எப்பவுமே நம்ம சண்டை போடுறதை விரும்பலை. உங்கள் பிள்ளைகள் ஒரு 4-5 பிள்ளைங்க வீட்டில் இருந்தால் என்ன சண்டை போட்டுட்டு இருந்தால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஒன்று அடிச்சுக்கிட்டு ஒன்று குறை சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? வேதனையாக இருக்கும். அதே போல் பரலோகத்தில் இருக்கிற பிதா அவர் நம்முடைய சபைக்குள்ளே நாம் எல்லாரும் ஒரு மனதோடு, ஐக்கியத்தோடு, இசைவோடு ஒருவரை ஒருவர் நாம் நேசிப்பதை அவர் அதிகமாக நேசிக்கிறார், விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன் நம்ம ஒரு மனமாக இருக்கணும்னா அது பிதாவுடைய விருப்பமாக இருக்கிறது. நீங்கள் சண்டை போடாமல் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி அவர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். அப்போ அவருடைய மகிழ்ச்சியை நம்ம என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற்றுவதற்காக ஆண்டவரை நான் யாவரோடும் எப்படி இருப்பேன்? சமாதானமாக இருப்பேன், ஒரு மனமாக இருக்கும். பாருங்கள், முதலாவது இந்த காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆவியின் ஒருமையினால் சமாதான கட்டை நாம் என்ன செய்யணுமா? காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதை. இந்த ஒரு மனதை கொடுக்கிறது பரிசுத்த ஆவியானவர் தான். ஆவியின் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒருமையினால். அந்த ஆவியானவர் நமக்குள்ளே சொல்லுவார், நீ நேற்று கூட இப்படிலாம் பேசியிருக்கக்கூடாது, அவங்கள புண்படுத்துகிற மாதிரி என்ன செஞ்சிருக்கக்கூடாது, பேசியிருக்கக்கூடாது. இந்த காரியங்கள் ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து ஒருவரை ஒருவர் இசைந்து போக பண்ணுகிறவர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அப்போது முதலாவது காரியம் என்னவென்றால், நம்மிடத்தில் இருக்கும் வேறுபாடுகள் அல்ல, பொதுவாக இருக்கும் காரியங்கள் மீது நாம் என்ன செய்யணுமா? கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நம்மிடத்தில் நம்ம சரீரத்தில் பல அவயங்களாக இருக்கிறோம். ஒருவேளை கையாக இருக்கலாம், காலாக இருக்கலாம், ஒருவேளை என்ன செய்யலாம், கண்ணாக இருக்கலாம். பல அவயங்களாக இருந்தாலும் அந்த சரீரம்
ஒரே ஒரு காரியத்தை தான் என்ன செய்யல, லக்கை நோக்கி என்ன செய்கிறது, செல்லுகிறது. ஒரே சரீரம் தான். அப்போ பல அவயங்கள், நாம் பல வித்தியாசமான பின்னணியிலிருந்து நீங்கள் ரட்சிக்கப்பட்டு வந்திருந்தாலும் நாம் எல்லாரும் தேவனுடைய அங்கே வாஞ்சையை, அவருடைய விருப்பத்தை நாம் என்ன செய்யணும், நிறைவேற்றுவதற்காகவே நாம் ஒன்றாக இருக்கிறோம். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவோமா? பலவிதமான வேறுபாடுகள் இருக்கிறது பாருங்கள். பலவிதமான, நீங்கள் நினைச்சிடக்கூடாது பிரச்சனையே இல்லாத சபையில் நான் அங்கத்தனம் வைக்க விரும்புகிறேன்னு சொன்னால், ஒரு தேவனுடைய ஊழியர் விதமாய் சொல்லுகிறார், ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு சபை அப்படின்னு சொன்னால் அது மாய்மானம் பண்ணுகிற ஒரு சபையாக இருக்கும். ஒரு சபை என்பதென்றால் அந்த சபைக்குள்ளே குறைவுகள் கண்டிப்பாக என்ன செய்யுமா இருக்கும். ஏன் குறைவுகள் இருக்கிறது என்றால், நீங்கள் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது, ஆதி சபையிலே அங்கே பார்க்கிறோம், அவங்க எல்லாம் வாசிங்கள். பாருங்கள், ஆதி சபையில் எவ்வளோ வல்லமையான சபை, அப்போஸ்தலர்கள் அந்த சபையில் தான் இருக்கிறாங்க. ஆனாலும் அங்கே என்ன இருந்துச்சு, ஒரு குறைவு இருந்தது. அவங்க யாருக்கு விரோதமாக முறுபடுத்தாங்க, கிரேக்கர்கள். அவங்க எங்கள் விதவைகளை அவங்க என்ன செய்யலை, விசாரிக்கலை அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த உலகத்தில் குறையில்லாத சபைகள் எதுவுமே கிடையாது. சபை, ஆனால் அவருடைய கிருபையினாலே தேவன் சபை என்ன செய்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் குறைவை என்ன செய்கிறார், நிறைவாக்கி கொண்டிருக்கிறார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எனவே நாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வரணும். சபைனா அதில் கண்டிப்பாக வேறுபாடுகள் இருந்தாலும் வேறுபாடுகள் மத்தியிலும் நாங்கள் ஒரு மனமாக இருப்போம். அல்லேலூயா. பலவிதமான குழப்பங்கள், அங்கே பலவிதமான குறைவுகள் இருந்தாலும் அந்த குறைவுகள் மத்தியிலும் நாங்கள் ஒரு மனதை என்ன செய்வோம், காத்துக்கொள்வோம் என்பதுதான் முக்கியமான ஒரு காரியம். இதுக்காக நாம் என்ன, எனவேதான் சபையை பாதுகாப்பது யாருடைய கடமை? பாஸ்டருடைய கடமையா, இல்லைன்னா ஜோனல் லீடர்ஸுடைய கடமையா? யாருடைய கடமை? சபையை பாதுகாப்பது என்னுடைய கடமை. ஒவ்வொரு அங்கத்தினுடைய கடமையும் சபையை பாதுகாக்க வேண்டும். பாருங்கள், இந்த சபையை குறித்து நாம் சொல்லும் பொழுது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எல்லாரும் பாருங்கள், அவங்க ஒரே சபை என்று சொல்லும் பொழுது ஒரே மேகம், அந்த மேகத்துக்குள்ள என்ன செய்தார்கள், இருந்தார்கள். ஒரே ஆவியானவருக்குள்ளே நம்ம என்ன செய்கிறோம், வழி நடத்தப்படுகிறோம். ஒரே சத்தியம்தான், அந்த சத்தியத்துக்குள்ளே நம்ம என்ன செய்ய போகிறோம், நடத்தப்படுகிறோம். ஒரே கண்மலை தான், அந்த கண்மலை யாரு, கிறிஸ்து. பாருங்கள், இது வித்தியாசம் கிடையாது. எனவே இந்த நாட்களிலும் கூட நாம் நம்மிடத்தில் இருக்கும் வேறுபாடுகள் அல்ல, பொதுவான காரியங்கள். பொதுவான காரியங்கள் என்ன என்று சொல்லப்பட்டால், இயேசுவின் இரத்தத்தால் நம்முடைய பாவங்கள் என்ன செய்யப்படுகிறது, மன்னிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவே சபையின் தலைவராக என்ன செய்கிறார், இருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய லக்கு என்னவென்றால், நம்முடைய லக்கு என்னது, பின்னானவைகளை மறந்து நான் என்ன செய்கிறேன், முன்னாடி பந்தய பொருளை என்ன செய்யணும், பெற்றுக்கொள்வதற்காக லக்கை நோக்கி நான் என்ன செய்கிறேன், கடந்து நம்முடைய வாழ்க்கையிலே லக்கு என்னவென்றால் இயேசுவை போல மாற வேண்டும் என்பதுதான். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவோமா? அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாற வேண்டும். அந்த பொதுவான காரியங்களை கவனம் செலுத்த வேண்டும். நான் தொடர்ந்து பலவிதமான பலதரப்பட்ட வேறுபாடு இருந்தாலும் என்னுடைய லக்கு என்னவென்றால் இயேசுவை போல நான் மாற வேண்டும். அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக என்ன செய்யணும், மாறும்படி நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அதற்கு நேராக நீங்கள் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவோமா? அங்க இவங்க அப்படி பண்றாங்க, இவங்க அப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்க, இங்கிட்டு திரும்பாம நான் யாரை நோக்கி பார்க்கிறேன், இயேசுவை நோக்கி பார்த்து நமக்கு பாரமான எல்லாவற்றையும் என்ன செய்யணுமா, உதறி தள்ளிவிட்டு, நெருங்கி இருக்கிற பாவங்களை என்ன செய்யணும், தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி நாம் என்ன செய்யணுமா, ஓட வேண்டும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவோமா? அப்போ சபையை பாதுகாக்கணும்னா நம்ம பொதுவான காரியங்களை கவனம் செலுத்தணும், இயேசுவை நோக்கி பார்க்கணும். அவர் நமக்கு சொன்ன வார்த்தைகளை நோக்கி பார்த்து, சபைக்கு கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை என்ன செய்யுங்கள், சீஷராக்குங்கள் சொல்லியிருக்கிறார். அதன் மேல் கவனம் செலுத்த வேண்டும். நாம் எதை கவனம் செலுத்த வேண்டுமோ அதில் கவனம் செலுத்தாதபடி பிசாசு வேற பக்கம் திருப்பி விடுவான். இங்கே பாரு, குறைகளையே பார்க்க வைப்பான். அந்த குறைகளை பார்க்க விடாதபடி பொதுவான காரியங்களை மிகவும் என்ன செய்ய வேண்டும், கவனம் செலுத்த வேண்டுங்கள். அடுத்ததாக, உங்கள் எதிர்பார்ப்புகளில் நடைமுறைக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், உண்மையான ஒரு ஐக்கியம் பற்றி தேவனுடைய நோக்கத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் சபையில் பாருங்கள், நீங்கள் சபையில் நடக்கிற சில காரியங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு மனம்
தளர்ந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு என்ன செய்யலாம், வரலாம். சரி, வெளியே தான் இப்படி இருக்குதுன்னா இங்கேயும் இப்படி இருக்குது. நீங்கள் பட்டியல் போடலாம். என்ன பட்டியல் போடலாம்னா, இங்கேயும் முரண்பாடு இருக்குது, மனக்காயப்படுத்துகிறாங்க, இங்கேயும் என்ன பண்ணுறாங்க, மாய்மலம் பண்ணுறாங்க, இங்கேயும் நம்மளை ஒதுக்கி வைக்கிறாங்க. வேற என்னெல்லாம் சொல்லலாம் சொல்லுங்களேன், நீங்கள் நிறையா சொல்லுவீங்க, சொல்லுங்கக்கா. வேற என்ன இருக்கா, வேற ஏதாவது நிறையா. இங்கேயும் ஒதுக்கி வைக்கிறாங்க, இங்கேயும் என்னது, எங்களை வந்து கண்டுக்க மாட்டிக்காங்க. அப்படிதான்ல, கண்டுக்க மாட்டிக்கிறாங்க. எங்களையும் எங்கள் கூட என்ன செய்ய மாட்டாங்க, பேச. அதுக்கப்புறம் சொல்லலாம், இங்கேயும் வந்து அரசியல் பண்ணுறாங்க, இங்கேயும் என்ன பண்ணுறாங்க, அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வேற என்னெல்லாம் சொல்லலாம். நிறைய குறைகள் இங்கே இருக்குது, உங்கள் கண்ணில் படும் நிறையா. இங்கேயும் சரியாக நம்மளை விசாரிக்க மாட்டேங்கிறாங்க, சிரிக்க மாட்டேங்கிறாங்க, இல்லைன்னா உட்கார கூட இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறையா குறைகள் என்ன செய்யும், தென்படும். ஆனால் உங்கள் வாழ்க்கையில ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதை வைத்துக்கொண்டு பிசாசு சொல்லுவான், நீ சபையை விட்டு விலகி என்ன செஞ்சிரு, போயிரு, சபையின் ஐக்கியத்தை விட்டு என்ன செஞ்சிரு, போய்விடு அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்கள். பிரைஸ் தி லார்ட். அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஜாக்கிரதையாயிருங்கள். அன்பினால், நீங்கள் அன்பினால் ஒருவரை ஒருவர் என்ன செய்யணுமா, தாங்கணும். எப்படி, நீங்க செய்யற சில குற்றங்களை என்ன செய்யணும், மன்னிக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமா, ஹல்லேலூயா. நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் நினைக்கலாம், நான் இவ்வளோ நினைச்சு சபைக்குள்ள வந்தேன், ஆனா எனக்கு ஏமாற்றம் தான் இருக்குது, இப்படிலாம் இருக்கிறாங்க, பொருணி பேசுகிறாங்க, இப்படி பண்ணுறாங்க, அவங்கள பற்றி இவங்க பேசுகிறாங்க, இவங்கள பற்றி பண்ணுறாங்க, எல்லாம் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏமாற்றம் அடையும் பொழுது பிசாசு சொல்லுவான், சபையை விட்டு வெளியே போயிரு, இந்த சபைக்குள்ள என்ன செய்யாத, இருக்காத அப்படின்னு சொல்லுவான். அப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் இந்த முரண்பாடுகளை அகற்றுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஒருவரை ஒருவர் நீங்கள் சொல்லுங்கள், யார் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, நான் சபைக்குள்ளே மற்றவர்களை நான் என்ன செய்வேன், நேசிப்பேன், அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவேன், அவர்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நான் எப்படி இருப்பேன், உதவிகரமாக இருப்பேன் என்று சொல்லி நீங்கள் தீர்மானம் எடுத்து அந்த குறைவுகளுக்காக நீங்கள் யார்கிட்டையும் போய் சொல்லாமல் நீங்கள் தேவனிடத்தில் போய் என்ன செய்யணும், சொல்லி, இப்படிலாம் சிலர் புறணை பேசிகிட்டு இருக்கிறாங்க, இப்படிலாம் சில காரியங்கள் இருக்குது, ஆண்டவரே நான் ஏமாற்றம் அடைந்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, ஆவியானவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் உங்கள் கண்கள் காண சபைக்குள்ளே கர்த்தர் குறைவுகளை கர்த்தர் என்ன செய்வார், நிறைவாக்கி அங்கே உள்ள பிரச்சனைகளை தேவன் மாற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு நான் அந்த ஜெர்மனில் ஒரு பாஸ்டர் இருந்தார், அவர் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார், லைஃப் டுகெதர் என்ற ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார். அவர் எழுதும்போது சொல்லுகிறார், ஒரு சபை நாம் நேசிக்க வேண்டும் என்றால் அது குறையற்றதாக இருக்க வேண்டும் என்ற மாயையை பாசாங்கு செய்வதை நாம் நிறுத்தி, நாம் அனைவரும் குறைவுள்ளவர்கள், கிருபை பெற வேண்டியவர்கள் என்று ஒத்துக்கொள்ள வேண்டுமா? கரண்டில் வைத்து ஆமைன்னு சொல்லுவேமா? நான் சொன்னது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? புரியலையோ? இந்த தமிழ் சரியாக புரியலன்னு. நாம் ஒரு சபையை நாம் நேசிக்க வேண்டும் என்றால் அது குறையற்றதாக இருக்க வேண்டும் என்ற ஒரு மாயை பாசாங்கை நம்மை விட்டு என்ன செய்யணுமா? நம்ம நினைக்கிறோம் சபைனா குறையே இருக்கக்கூடாது, சபைனா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்படி அல்ல. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நாம் அனைவரும் குறைவுள்ளவர்கள் என்பதை ஒத்துக்கொண்டு கிருபை பெற வேண்டியவர்கள் என்று ஒத்துக்கொள்ள வேண்டுமா? ஆமென் சொல்லுவோமா? ஒரு சபைக்குள்ள வர்ற எல்லாருமே குறை உள்ளவர்கள் தான். ஆனால் தேவனுடைய தயவினாலே, கிருபையினாலே கர்த்தர் அவர்களை நிறைவாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ ஒரு நிறைவுள்ள இடத்துக்கு நீங்க வரல, ஒரு குறைவுள்ள இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் உங்களை நிறைவுள்ளவர்களாக மாற்றுகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அதை எப்படி மாற்றுகிறார் என்றால், மற்றவர்களை கொண்டு அல்ல, என்னை கொண்டு. என்ன சொல்லுங்க? என்னை கொண்டு, என்னுடைய ஜெபத்தினாலே, என்னுடைய பொறுமையினாலே, என்னுடைய அன்பினாலே சபைக்குள்ள ஆண்டவர் அநேகரை மாற்றி கொண்டிருக்கிறார். அவங்க மாறினா நான் மாறுவேன் இல்லை, நான் மாறும் பொழுது எல்லாம் மாறும். எல்லாம் சொல்லுங்க, நான் மாறும் பொழுது என்ன செய்யும்? எல்லாம் மாறும். அவங்க சரியாகட்டும், நான் சரியாகிறேன். அவங்கள மேல எனக்கு பிடிக்கல, அவங்க பண்ற அந்த பேச்சு எனக்கு பிடிக்கல, அவங்க செய்யற இந்த காரியம் பிடிக்கல, அப்படி சொல்லிட்டு இருக்காதபடி, ஆண்டவரே குறைவுள்ள இடத்திலே கர்த்தர் என்னை நிறைவுள்ளவளாக கர்த்தர் வைப்பதற்காக எனது ஸ்தோத்திரம். கரண்டில் வைத்து ஆமென் சொல்லுவோமா?
அவர் ஒரு சொல்கிறார், இன்னொரு காரியம் சொல்கிறார். என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொரு சபையும் இப்படி ஒரு அறிவிப்பு பலகையை போடலாமா முன்னாடி. எப்படி பண்ணால், இங்கே குறைவற்ற மனிதர்கள் அங்கத்தினராக விண்ணப்பிக்க தேவையில்லை. சபைக்குள்ளே குறை இல்லாதவங்களாம் ஒன்றும் இங்கே வரணும் அவசியம் இல்லை. நீங்கள் நேராக பரலோகத்துக்கு போயிருங்கன்னு சொல்கிறார் அவர். இங்கே வர்றவங்கன்னா, சபைக்குள்ளே வர்றவங்க எப்படிப்பட்டவங்களாம் இருக்கணும்னா, தங்களை பாவி என்று ஒத்துக்கொண்டு கிருபை பெற்று வளர விரும்புகள் மட்டுமே சபையிலே சேர வேண்டியவர்கள். நான் பாவிதான், நான் குறைவுள்ளவன் தான், எனக்கு நான் கிருபை பெற்று நான் வருவதற்காக சபைக்கு வருகிறேன்னு சொல்லுங்க. சபைக்கு வரணுமா? நான் பெர்ஃபெக்டாக இருக்கிறீங்கன்னா இன்றைக்கி சபைக்கு வர வேண்டாம்னு சொல்கிறார். நீங்கள் வீட்டில் இருந்துக்கோங்கன்னு சொல்கிறார். ஆனால் இங்கே குறைவுள்ளவர்களுக்கு தான் அதை கர்த்தர் கிருபை பெற வேண்டியதுக்கு நீ சபைக்கு என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீங்க? எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையில் நான் குறைவுள்ளவன் தான் சொல்லி ஒத்துக்கொள்கிறீங்க? கை வைத்து காட்டுங்க. அப்போ சபையை பற்றி நீங்கள் என்ன செய்யாதீங்க? குறை பேசாதீங்க. ஏன்னா சபை எந்த மனுஷனுக்கும் சொந்தமானதல்ல, எந்த ஸ்தாபனத்துக்கும் சொந்தமானதல்ல. சபை இயேசு கிறிஸ்துடைய சொத்து, அவருடைய சொந்த சரீரம். அந்த சரீரத்தை பாதுகாப்பதிலே நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால், ஆண்டவர் உங்கள் வாழ்நாள் முழுவதும் சந்ததியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு சந்ததி இல்லை, 1000 தலைமுறைக்கு கர்த்தரும் உங்களுக்கு இரக்கத்தையும் தயவையும் தேவன் கட்டளையிடுவார். ஏனென்றால் சபை தேவனுடைய உயிராக இருக்குது, அவர் ஜீவனாக இருக்குது. சபைக்காக அவர் அவ்வளவு விலைக்கரையும் என்ன செஞ்சிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். எனவேதான் சபைக்கு விரோதமாக ஒருத்தர் பேசினாங்கன்னா அவங்க வாழ்க்கையிலே சாபம் இருக்கும், அவங்க வாழ்க்கையிலே விடுதலை இருக்காது, சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. சபை என்ன என்பதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க சபைனா ரொம்ப எல்லாருமே பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொல்லி. கிடையாது. சபை என்றாலே பாவிகள் நிறைந்த இடம் தான் என்னது? சபை. இது உள்ளே வரும்பொழுது கர்த்தர் உங்களை என்ன செய்கிறார்? நிறைவுள்ளவர்களாக கர்த்தர் என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். அதுக்கு பாருங்கள், யாராவது உங்களிடத்தில் வீண் வம்பலுக்கு ஆரம்பித்தால் நீங்கள் என்ன செய்யணும்னா, தயவுசெய்து நிறுத்தி விடுங்கள் அப்படின்னு சொல்லணுமா? நான் தயவுசெய்து என்ன செய்யுங்க? நிறுத்தி விடுங்கள். இது தேவையில்லாத பேச்சு, விட்டுருங்க அப்படின்னு சொல்ல வேண்டும். ஏன்னா நம்ம இடத்துல குறை இருக்கும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது? அடுத்தவங்களை பற்றி என்ன செய்யக்கூடாது? உங்களுக்கு இன்னொரு பற்றி வம்பு பேசுகிற அதே மக்கள் உங்களை பற்றியும் என்ன செய்வாங்க? வேறு இடங்களை போய் என்ன செய்வாங்க? தப்பாக தான் பேசுவாங்க. குறை சொல்கிறவங்க உங்கள்கிட்ட குறை சொல்கிறது மாதிரி உங்களை பற்றி இன்னொருத்தரையும் போய் சொல்லுவாங்க. அவங்க வாய் சும்மா இருக்காது. ஏன்னா அது உங்களையும் குறை சொல்லுவாங்க. அவங்க உங்கள்கிட்ட அவங்கள பற்றி சொல்லுவாங்க. கொஞ்சம் தூரம் போனோடனே இந்த போது பாரு, அது பாரு, அது இப்படிலாம் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வாய் என்ன செய்யாது? சும்மா இருக்காது. அது குறை சொல்கிற வாயை நம்ம என்ன செய்ய முடியாது? அடைக்க முடியாது. அது குறை சொல்லிட்டே இருக்கும். எனவே தான் தாவீது சொல்லுகிறான், என் வாய்க்கு நீங்கள் என்ன செய்யுங்க ஆண்டவரே? காவல் நீங்கள் வைக்க வேண்டும் சொல்லுகிறார். அப்போது இப்படி வீண் வம்பு பேச்சுக்கு செவி சாய்த்தால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பேர் வைக்கிறார். என்ன பேர்னா? கலகக்காரர்கள். உங்களுக்கு என்ன பேர்? கலகக்காரர்கள். இந்த கலகக்காரர்கள் கூட்டத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒருபோதும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு தெரியும், கலகம் பண்ண கூட்டம்லாம் எனக்கு பூமிக்குள்ள என்ன செஞ்சிட்டாங்க? போயிட்டாங்கன்னு தெரியும் நமக்கு. அப்போது நம்ம ஒருபோதும் கர்த்தருக்கு விரோதமாய் நம்ம என்ன செய்யக்கூடாது? கலகம் பண்ணாதபடி ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? செவி சாய்த்து கீழ்ப்படிந்து மற்றவர்களுக்கு விரோதமாக என்ன செய்யக்கூடாது? குறை பேசாதபடி காத்துக்கொள்ளும். இவர்கள் ஏன் கலகம் பண்ணுறாங்க அப்படின்னா, யூதா 19ஆம் வசனம் சொல்லுகிறது, இவர்கள் தங்களை பற்றியே நினைத்து கொண்டு சபைகளை என்ன செய்கிறார்கள்? பிரிவினை. வாசிங்கள், யூதா 19 எடுத்து வாசிங்கள். இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஆவி இல்லாதவர்களும். அவங்க ஏன் கலகம் பண்ணுறாங்கன்னா, பிரிந்து போகிற ஒரு ஆவி அவங்களுக்குள்ள இருக்குது. ஜென்ம ஸ்பாவம், மாம்சத்தின் ஸ்பாவம் அவங்களுக்குள்ள என்ன செய்யுது? இருக்குது. அவங்க அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆவியே இல்லை அவங்களுக்கு. ஆவி இல்லை. இப்போ உங்களை நான் சொல்கிறேன், கண்ட்ரோல் பண்ணணும்ல. யார் கண்ட்ரோல் பண்ணணும் உங்களை? உங்களை யார் கண்ட்ரோல் பண்ணணும்? நீங்களா? இல்லைன்னா வேற மனுஷனா? ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணணும். ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணால் என்ன சொல்லுவார்? இப்போ நானே சில வேலை வருத்தப்பட்டேன்னா, இனிமேட்டு அவங்கள்ட்ட பேசக்கூடாது, அவங்க 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 உறவே நமக்கு வேண்டாம் நினைக்கும் பொழுது ஆவியானவர் என்ன சொல்லுவார்? இல்லை, நீ அவங்கள என்ன செய்? மன்னிச்சிரு, இந்த கசப்பு என்ன செஞ்சிரு? எடுத்துரு. பார்த்தா சிரிக்க மாட்டேன்னு சொன்னால சிரி இப்போ ஒன்றுவார். அப்போது உங்களை யார் கண்ட்ரோல் பண்ணுறது? ஆவியா. ஆனால் அதே இதில் பிசாசு கண்ட்ரோல் பண்ணால் என்ன பண்ணுவான்? பேசாத, பிரிந்து போ. அவங்க அப்படி செஞ்சால் நீனும் அப்படி என்ன செய்ய முறைச்சா நீனும் முறை. நீ அவங்க உன்னை திட்டினாங்கன்னா நீனும் 10 விட்ட போய் திட்டிட்டு வா. அவங்கள பற்றி சொன்னால் இதெல்லாம் என்ன ஆவி? இது பிசாசின் ஆவி. அப்போது பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே இருந்தாருன்னா என்ன பண்ணுவார்? அவர் சொல்லுவார், இல்லை ஒரு காரியத்தை நியாயமாகவே ஒரு காரியம் இருந்தாலும் போய் வாதாடாத, அமைதியாரு,
உனக்காக நான் வழக்காடுவேன்னு சொல்லுவார். நீ வாதாடாத, அமைதியாயிரு அப்படின்னு சொல்லி கொடுப்பார். அப்போ ஆவியானவர் நமக்குள்ளே நிறைந்திருக்கும் பொழுது நம்ம போய் யார்ட்டையும் போய் நான் நல்லவன், என்னை நான் வந்து நான் நல்லா இவன் போய் வாதாடினானா யோசிப்பு யார்ட்டையாவது போய் கிடையாது. அவனை பற்றி தப்பாகவே குற்றம் சாட்டினாலும் அமைதியாக பொறுமையாக இருந்தான். ஒரு நாள் கர்த்தர் அவனை உலகத்துக்கு கொண்டு வந்தார். முழு எய்த்துக்கும் தேவன் அவனை என்ன செய்தார்? அதிபதியாக தேவன் உயர்த்தினார். உங்களுக்காக அவர் சொல்ல வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்ல. நீங்கள் ஒரு வழக்காடுறதுக்கு 10 பேரை சேர்த்துட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. நீங்கள் கடைசி வரைக்கும் வழக்காடி நீங்கள் தோற்று தான் போவீங்க. ஆனால் உங்களுக்காக நீங்கள் அமைதியாக இருந்தால் உங்களுக்காக கர்த்தர் வழக்காடுவார் என்றால் முடிவிலே ஜெயம் உங்களுக்கு தான் வரும். எல்லாரும் யோசேப்பு காலில் வந்து விழுந்தாங்களா இல்லையா? போத்திபாரும் விழுந்திருப்பான், அவன் மனைவி வந்து விழுந்திருப்பாங்க, எல்லாரும் விழுந்திருப்பாங்க. அவனை வித்து போட்ட சகோதரர்கள் அவன் காலில் வந்து என்ன செஞ்சாங்க? விழுந்தாங்க. ஏனென்றால் அவன் பொறுமையாக இருந்ததுனாலே ஏற்ற காலத்திலே கர்த்தர் உயர்த்துவார். ஆண்டவர் உங்களுக்காக வழக்காடுவார், உங்களுக்காக செயல்படுவார். பழி வாங்குதல் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. அவங்க ஒரு 5 பேரை கூட்ட உங்கள்கிட்ட குரூப்பாக சேர்ந்து உங்களோட பேசுகிறாங்கன்னு சொல்லி நீங்களும் ஒரு 5 பேரை சேர்த்து கொண்டு குரூப்பாக என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க. நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்போலோவை சேர்ந்தவன், நான் அப்படி சொல்லாதீங்க. நான் சபையின் ஒரு மனதை காத்துக்கொள்ள நீங்கள் என்ன செய்யுங்கள்? உங்களை ஒப்புக்கொடுங்கள், பாதுகாத்து கொள்ளுங்கள். முரண்பாடுகளை நீங்கள் என்ன செய்யணுமா? தீர்த்து வைக்க தேவனுடைய வழிமுறைகளை என்ன செய்யுங்கள்? கையாளுங்கள். வாசிங்கள். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்களை வேகமாய் வாசிங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் என்ன பண்ணணும்? 10 பேர்ட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரா? சொல்லுங்க. ஒரு சகோதரனோ சகோதரி உங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்தால் என்ன பண்ணணும்? ஊர் ஃபுல்லாக போய் நம்பர் அடிச்சுவாங்க அப்படின்னு சொன்னார். இல்லாட்டினா அவங்க மேலே கசப்போடு இருங்கன்னு சொன்னாரா? இல்லை. ஆண்டவங்க என்ன தேவனுடைய வழிகள் எப்படி இதை சரிப்படுத்த முடியும் என்றால் அங்கே சொல்லப்படும், அவனிடம் போய் என்ன செய்ய? பேசு. அவனிடம் போய் என்ன செய்யுங்க? பேசுங்க. தனியாக இருக்கும் பொழுது அவங்ககிட்ட போய் என்ன செய்யுங்க? பேசுங்க. நீங்கள் செய்கிற இந்த காரியமெல்லாம் எப்படி இருக்குது? கொஞ்சம் சரியில்லாத மாதிரி தெரியுது, எனக்கு கொஞ்சம் மனதை வேதனைப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து பேசுங்க. அடுத்ததாக நீங்கள் இருவரும் அதை தீர்த்து கொள்ளலாம். அவன் செவி கொடுத்தால் அவனை நீங்கள் நண்பனாக என்ன செய்யலாம்? ஆதாயப்படுத்தி கொள்ளலாம். அவன் அப்புறம் என்ன செய்யலாம்? ஒருவேளை செவி கொடாவிட்டால் 1 அல்லது 2 சாட்சிகளுடன் இன்னும் 2 பேரை சேர்த்துட்டு, நல்லா ஜபிக்கிறவங்க, அதாவது குறை சொல்லிட்டு அலையிறவங்களாம் சேர்த்துட்டு போகக்கூடாது. நல்லா ஜபிக்கிறவங்க, நல்லா உண்மை உள்ளவர்களை கூட்டிகிட்டு போய் அவங்களோட ஒரு பஞ்சாயத்து மாதிரி என்ன செய்யலாம்? வைக்கலாம். 2-3 பேர் வந்து, அப்பா நீ கேளுப்பா, இந்த காரியத்தை சரிப்படுத்து அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம்? கேட்கலாம். அப்போ பாருங்கள், அவர்களுக்கும் செவி கொடாவிட்டால் சபைக்கு என்ன செய்யுங்க? அதை தெரியப்படுது. அப்போ தேவனுடைய வழிகளில் தான் முரண்பாடுகளை நாம் என்ன செய்யணும்? தீர்த்து வைக்க வேண்டும். நீங்கள் உங்கள் வழியில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? உங்கள் பழைய ஸ்டைலில் போகக்கூடாது. கர்த்தருடைய வசனத்தின்படி பிரச்சனைகள் இல்லாத சபைகள் கிடையாது, பிரச்சனைகள் இல்லாத இடங்களும் கிடையாது. அதை தேவனுடைய வழிகளில் நாம் என்ன செய்யணும்? தீர்த்து வைப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முயற்சி எடுக்க வேண்டும். ஆமைன்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்போது எத்தனை பேர் நாங்கள் கர்த்தருடைய வழிகளில் தான் நாங்கள் முரண்பாடுகள் எல்லாம் தவிர்ப்போம், அது தீர்த்து வைப்போம்னு சொல்கிறவங்க கை வைத்து விடல இல்லையா? சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நம்ம குறுக்கு வழியில் போகக்கூடாது, வேறு வழியில் போகக்கூடாது. நம்ம பழைய வழிகள்லாம் மிரட்டெல்லாம் கூடாது. ஒருத்தர் சொன்னார், நான் இருக்கிற ஊர் என்னன்னு தெரிஞ்சால் நீ பயப்படுவேன், நாங்கள்லாம் அருவாளை வச்சு தூக்கிட்டு தான் வருவோம், வெட்டிப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம சர்ச்சில் தான் சொன்னார். அப்போ சிலருக்கெல்லாம் இன்னும் அந்த ஊர் ஆவி, அந்த பழைய ஆவியெலாம் என்ன செய்யலை? போகல. நீங்கள் முதலாவது அறிய வேண்டும், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீங்க, புது சிருஷ்டியாக இருக்கிறீங்க. பழையவைகள்லாம் என்ன செய்தது? ஒளிந்து போய் நீங்கள் அந்த ஊர் புத்தி, அந்த எந்த புத்தி, ஜென்ம புத்தி, உங்கள் குடும்ப புத்தி, ஜாதி புத்திலாம் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது? வராதபடி நம்ம எல்லாரும் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், கிறிஸ்துவுக்குள்ளே புது சிருஷ்டியாக இருக்கிறோம் என்ற அறிவு முதலாவது உங்களுக்குள்ள என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறேன். பழையவைகளாக என்னது? ஒளிந்து சகலம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? புதிதாக்கப்பட்டிருக்கிறது. எனவே நான் ஒருபோதும் பழைய பாவத்தோடு பழைய ஆவியோடு நான் என்ன செய்ய மாட்டேன்? செயல்பட மாட்டேன். நான் தேவனுடைய வழிகளில் முரண்பாடுகளை நான் என்ன செய்வேன்? தீர்த்து வைப்பேன். எத்தனை பேர் அப்படி வரீங்க? வழிக்கு வரீங்க. அப்போ சபை இன்னைக்கு தேவனுடைய வழி இல்லாதனால தான் அநேகர் கேஸ் போடுறாங்க, கோர்ட்டுக்கு போகிறாங்க, பண்ணுறாங்க. வாசிங்கள். நீங்கள் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வேகமாய் வாசிங்கள். வேகமாக. வழக்கு உண்டானால் வழக்காடும்படி பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் போதும். பாருங்கள், உங்களில் வழக்கு வந்துச்சுன்னா அதை எங்கே கொண்டு போனோமா?
முதல்ல நீங்கள் தனியாக பேசி தீர்த்துக்கணும். முதல் சான்ஸ். ரெண்டாவது சான்ஸ் உங்கள் கூட 2-3 பேரை கூட்டிகிட்டு போய் என்ன செய்யணும், அதை தீர்க்கணும். அப்படி இல்லாட்டா யார் இருக்காங்க, பரிசுத்தவான்கள் இடத்துல அந்த வழக்குகள் என்ன செய்யணும், இல்லை நான் அவங்களுக்கு விரோதமாக கேஸ் போடுவேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி போகக்கூடாது. அப்படி செய்வது அது பயங்கரமான ஒரு குற்றம். அப்போது நம்ம உலகத்தையே நியாயம் தீர்க்க போகிறோம். அப்போது தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் பிரச்சனைகளை முதலாவது நீங்களே பேசி என்ன செய்யணும், சரிப்படுத்தணும். ரெண்டாவது, உங்களோடு இருக்கிற சில நபர்கள் நல்ல உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போய், அதுவும் ஆவிக்குரிய நண்பரோடு சேர்ந்து பிரச்சனையை தீர்க்கணும். அப்படியும் இல்லாத பட்சத்தில் யாரை கேட்டுக்கலாம், பரிசுத்தவான்களை கூப்பிடலாம். கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன், உங்கள் சபை மேய்ப்பரும் உங்கள் தலைவருக்கும் நீங்கள் எப்படி இருக்கணுமா, ஆதரவாக இருக்கணும். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கள். எபிரேயர் 13:17 வேகமாக எடுத்து வாசிங்க. ஆம், இங்கே நான் பார்க்கிறோம், நம்மை நடத்துகிறவர்கள் அவர்கள் உங்கள் ஆத்மாவுக்காக என்ன செய்கிறார்கள், உத்தரவாதம் கொடுக்கிறபடினாலே அவர்கள் அதை கஷ்டத்தோடு அல்ல, துக்கத்தோடு அல்ல, எப்படி செய்யணுமா, சந்தோஷமாய் செய்யும்படி அவர்களை என்ன செய்யுங்கள், மகிழ்ச்சியாக்குங்கள், அவளை சந்தோஷப்படுத்துங்கள். அது மகிழ்ச்சியாக எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறது, அவங்க சொல்கிறது நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படியும் பொழுது. அப்போது சபை தலைமை தாங்கி நடத்தி சேவை செய்கிறவர்கள், ஊழியம் செய்கிறவர்களை நாம் கனப்படுத்தும் பொழுது நாம் சபையின் ஐக்கியத்தை நாம் என்ன செய்கிறோம், பாதுகாக்கிறோம். நீங்கள் சபைக்குள்ளே இருந்துக்கிட்டே சபை உங்களுக்கு மேலே இருக்கிற போதகர்கள், ஜோனல் லீடர்ஸ் இருக்கலாம், ஏரியா லீடர்ஸ் இருக்கலாம், செல் லீடர்ஸ் இருக்கலாம், அவங்களெல்லாம் குறை சொல்லிட்டு இருந்தோம்னா அது எப்படி இருக்காது, நல்லா இருக்காது. அப்போது எதுக்காக அவங்களாம் இருக்கிறாங்க, உங்களுக்கு ஊழியம் செய்வதற்காக தான் அவங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு யாருக்கு ஊழியம் செய்கிறாங்க, உங்களுக்கு ஊழியம் செய்கிறது கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எனவே இந்த ஜோனல் லீடர் சரி கிடையாது, இந்த ஏரியா லீடர் சரி கிடையாது, இல்லை பாஸ்டர் சரி கிடையாது, பாஸ்டர்மா சரி கிடையாது, இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அந்த தலைமைத்துக்கு நம்ம என்ன செய்கிறோம், எதிர்த்து நிற்கிறோம். உங்களுடைய தலைவர்களை பாதுகாப்பது உங்களுடைய கடமை. கரங்களை வைத்து ஆமை சொல்லுவேமா. அவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணவும், அவர்களுக்காக நீங்கள் பரிந்து பேசவும், அவர்களுக்கு ஒருவேளை அவள்கிட்ட ஏதாவது ஒரு குறைவு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்கள்ட்ட தனியாக என்ன செய்யலாம், பேசி அந்த காரியத்தை, இந்த காரியம் சரிப்படுத்தி கொண்டால் எப்படி இருக்கும், நலமாக இருக்கும் அப்படி சொல்லி என்ன செய்யலாம், பேசலாம். அப்போ இதை நீங்கள் ஏனென்றால் அவர்கள் கணக்கு கொடுக்க வேண்டிய கண்காணிகளாக உங்களுக்காக நியமிக்கப்பட்டவர்கள், உங்களுக்காக என்ன செய்யப்பட்டவர்கள், நியமிக்கப்பட்டவர்கள். அவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக கண்காணிப்பு செய்கிறார்கள். எனவே என்ன சொல்லப்பட்ட 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வேகமாய் வாசிங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 12-13. ஆம் ஆம் உங்களுக்காக புத்தி சொல்கிறவங்க, உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறவங்க, உங்களை விசாரிக்கிறவங்க, இவங்களெல்லாம் பகையாக நினைக்காதீங்க. அவங்களாம் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வெகுமதி, கிஃப்டாக நினச்சி அவரோடு அன்பாக, இப்படிலாம் மற்ற சடத்தில் இல்லாத அளவுக்கு ஜோனல் லீடர்ஸ் இருக்காங்க. அதுக்காக சோத்துறாங்க. எதுக்கு இந்த ஜோனல் லீடர், எதுக்கு இந்த அடுத்தது இந்த கேர்ஸ் லீடர், இதெல்லாம் அவங்களாம் எதுக்கு, தேவையே இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்க எல்லாம் உங்களை அன்பாக விசாரிப்பதற்காக இருக்கிறாங்க, உங்களுக்காக பிரயாசப்படுறாங்க, உங்களுக்காக என்ன செய்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க. அப்போது அவர்களை நீங்கள் மதிக்கும் பொழுது சபை பாதுகாக்கப்படும். கரங்களை வைத்து ஆமை சொல்லுவோமா. அவங்கள எந்த விதத்திலும் நீங்கள் கனவீனப்படுத்திடக்கூடாது. அவங்களை என்ன செய்யக்கூடாது, எந்த அளவுக்கு உங்களுடைய தலைவர்களை, உங்கள் பாஸ்டர், உங்களுடைய உதவி போதகர்களாக இருக்கலாம், உங்களுடைய சபைக்குள்ள இருக்கிற ஊழியம் செய்கிற யாராக இருக்கட்டும், அவங்களை நீங்கள் என்ன செய்யுங்க, கனம் பண்ணும் பொழுது சபை பாதுகாக்கப்படும். ஆமை சொல்லுவோமா. அவங்கள நேசிக்கணும், அவங்களை என்ன செய்யணும், கனப்படுத்த வேணும். உங்களை பற்றியே நீங்கள் எண்ணாமல் மற்ற விசுவாசிகளையும் அவளுக்கு எது நன்மை என்பதையும் என்ன செய்யுங்கள், அதை எண்ணுங்கள். உங்களை பற்றியே சிந்திக்காதபடி நீங்கள் மற்றவர்களை குறித்து நீங்கள் சிந்தியுங்கள். ஏனென்றால் உங்களுடைய பொறுப்பு எப்படிப்பட்டதென்றால் சபை ஒற்றுமையை பாதுகாப்பது உங்களுடைய பொறுப்பு, என்னுடைய பொறுப்பு. சொல்லுங்கள், சபையின் ஒற்றுமையை பாதுகாப்பது என்னுடைய பொறுப்பு. நீங்கள் ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள், என் சபை குடும்பத்தாரின் ஒற்றுமை பாதுகாக்க இப்பொழுது நான் தனிப்பட்ட முறையில் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? நீங்கள் எத்தனை பேர் சபையின் ஒற்றுமை பாதுகாப்பதிலே நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க? கை வைத்தை காட்டுங்கள். ஹல்லேலூயா. நீங்களாம் சபையின் ஒற்றுமை காப்பதில் எந்த வேலையும் செய்யலையா? நீங்கள் செய்கிறீங்க. அதுக்காக என்னெல்லாம் வேலை செய்ய முடியும்?
சபைக்காக தினமும் என்ன செய்யணும்? ஜெபம். ஏனால் சபைக்கு விரோதமாக சத்துரு எழும்புவான். ஏன் எழும்புவான்? சபை ஒண்ணுதான் சாத்தானின் ராஜ்யத்தை என்ன செய்து அழிக்குது. அப்போ சபைனா அவனுக்கு பிடிக்காது. யாருக்கு பிடிக்காது? பிசாசுக்கு பிடிக்காது. அது சபையிலே ஒரு மனமா இப்படி காலையிலே இவ்வளவு பேர் கூடி வருது அவனுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. காலையிலே வந்து ஆண்டவரை இந்தியாவின் அந்தகாரத்தில் என்ன செய்யுங்க அழிங்கன்னு சொல்றானே, அப்போ அவனுக்கு சபை கண்டா எப்படி வரும்? எரிச்சல். அப்போ அவன் என்ன நினைப்பான்? சபையை எப்படி உடைக்கலாம், சபையை எப்படி துண்டாடலாம், சபைக்குள்ளே எப்படி பிரச்சனையை கொண்டு வரலாம்னு சொல்லும் பொழுது, நீங்க சபையிலே ஒரு மனமா இருந்து ஜெபம் பண்ணும் பொழுது சபையைக்குள்ளே சாத்தான் உள்ள என்ன செய்ய முடியாது? ஏறி வராதபடி கர்த்தர் சபை என்ன செய்வார்? பாதுகாப்பார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவோமா? அந்த சபை என்றால் உயிரா இருக்கணும். சபைக்காக உங்க உயிரை கூட என்ன செய்யணும்? கொடுப்பீர்கள் என்றால் அதை உயிரை கொடுத்து ஜெபம் பண்ணணும். அடுத்து சபைக்கு என்ன செய்யணும்? நீங்கள் செய்ய வேண்டிய சொல்லுங்க. ஒரு சபை எப்படி பாதுகாப்பீங்க? சமாதானம் பண்ணணும். எல்லாருக்கும் என்ன செய்யணும்? பிரச்சனைகளை நாம் என்ன செய்யணும்? முரண்பாடுகளை என்ன செய்யணும்? தேவனுடைய வழிகளிலே அதை என்ன செய்யணும்? தீர்த்து வைக்கணும். இதெல்லாம் நீங்க செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை நிச்சயமா, இதெல்லாம் ஊழியம். ஒருவருக்கொருவர் நீங்க என்ன செய்யணுமா? புத்தி சொல்லணும். ஒருவரை நீங்கள் மேன்மையாக எண்ணணும். நீங்கள் சபைக்குள்ளே ஜெபம் பண்ணுவது. அடுத்தது புத்தி சொல்லுதல். ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுதல். அது மாத்திரமல்ல, சபையிலே கர்த்தர் வைத்தீர்கள் லீடர்ஷிப்பை என்ன செய்யணும்? கனம் பண்ணுதல். இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, சபையை பாதுகாப்பது எனது கடமை, அதை நான் செய்வதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் கரங்களை வைத்து எதுக்காக ஜெபம் பண்ணுவோமா? அதுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல வாய்களை திறந்து உமக்கு ஸ்தோத்திரம். முரண்பாடுகளை நாங்கள் தேவனுடைய வழியிலே தீர்த்து வைக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சபையின் தலைவர்களை நாங்கள் பாதுகாக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்கள். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். குறை கூறுவதை விட நீங்க மற்றவங்களை உற்சாகப்படுத்த ஒப்பு கொடுங்கள். நம்ம குறை கூறுவதை விட மற்றவங்களை என்ன செய்யுங்க? உற்சாகப்படுத்துங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நான் யாரையும் பற்றி குறை சொல்ல மாட்டேன். சபைக்குள்ள மற்றவங்களை எல்லாரையும் நான் ஆண்டவரே நான் உற்சாகப்படுத்துவேன்னு சொல்றவங்க நம்ம எல்லாரும் வலது கரங்களை பிடித்து சொல்லுங்கள். ஆண்டவரே அருகிலுள்ள கரங்களை பிடித்து சொல்லுங்கள். நான் ஆண்டவரே மற்றவங்களை உற்சாகப்படுத்துவேன்னு சொல்லுங்க. உற்சாகப்படுத்துவேன். குறை கொண்டிருக்க மாட்டேன். எப்போ பார்த்தாலும் நீங்க சபையில் இருக்கிற நல்ல காரியங்களை பேசி பாருங்கள். சபையில் இருக்கிற தவறான காரியங்கள் ஏதாவது குறைகிறதுனா அது யார்கிட்ட வந்து சொல்லுங்க. அதுக்கு பொறுப்பாக இருக்கிறவங்ககிட்ட வந்து என்ன செய்யுங்க? அதை சொல்லுங்க. சில ஃபோட்டோவில் எழுதிப்பட்டிருப்பாங்க தெரியுமா? நிறைவுகளை மற்றவங்ககிட்ட சொல்லுங்க, குறைய எங்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. அதான் நீங்கள் வந்து நிறைவுகளை மற்றவங்ககிட்ட போய் என்ன செய்யுங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? குறைவுகளை தான் மற்றவங்ககிட்ட என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். ஆனால் சபையில் எத்தனையோ நிறைவுகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். இது இப்படி பேசுவதனால என்ன நடக்கும்னா, இப்படி குறை பேசுவதனால நம்ம தான் சபிக்கப்பட்டு போவோம். நம்ம தான் ஆசீர்வாதத்தை என்ன செய்வோம்? இழப்போம். ஆனால் நாம் மற்றவங்களுக்காக உற்சாகப்படுத்தும் பொழுது இன்னையிலேருந்து தீர்மானம் பண்ணுங்க. நான் யாரை பார்த்தாலும் அவங்கள பார்த்து என்ன செய்வேன்? உற்சாகப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். கரங்களை வைத்து ஆமைன்னு சொல்லுவேமா? உற்சாகப்படுத்துகிற எல்லாரும் தெரியணும். உங்கள் வீட்டில் எல்லாரையும் உற்சாகப்படுத்துங்க. உங்கள் மனைவியை உற்சாகப்படுத்துங்க, புருஷனை உற்சாகப்படுத்துங்க. சபைக்கு வர்ற எல்லாரும் என்ன செய்யுங்க? உற்சாகப்படுத்துங்க. உற்சாகப்படுத்துவது எப்படி அப்படின்னு சொல்லி நாளைக்கு வரும்போது எழுதிட்டு வாங்க. வந்து சொல்லணும் எப்படி உற்சாகப்படுத்துவது மற்றவங்களை அப்படின்னு சொல்லி. ப்ராக்டிக்கலாக அவங்கள பார்த்தோன்னே நல்லா, உங்களை பார்த்தா நல்லா இன்றைக்கி பார்த்தா ஒரு தேவதூதனை போல் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அவங்க ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுவாங்க. ஹல்லேலூயா. அவங்க பட்ட கருப்பாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் அவங்கள பார்த்து உங்கள் முகம் நல்லா பிரகாசிக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நான் கருப்பாக இருந்தாலும் எப்படி இருக்கிறேன்? அழகாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கரங்களை வைத்து ஆமைன்னு சொல்லுவோமா? எனவே என்ன பார்த்தா இந்த கருமூஞ்சியை பாரு, இதெல்லாம் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதே, அப்படி சொல்லக்கூடாது. நம்ம எல்லாம் மற்றவங்களை என்ன செய்ய வேண்டும்? உற்சாகப்படுத்தி அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் உற்சாகப்படுத்தி பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கரங்களை வைத்து ஆண்டவரே, இந்த சபையை பாதுகாப்பது என்னுடைய கடமை. பிசாசு சபைக்கு விரோதமாய் வரும் பொழுது நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த சபையை பாதுகாப்போம். எல்லாரும் அறிவுள்ள கரங்களை பிடித்து கொண்டு ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, நாங்கள்லாம் ஒரு மனதோடு சபைக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். சபையின் காரியத்தை ஊழியம் செய்வோம். சபையின் தலைவர்களுக்கு ஆதரவாக இருப்போம்.
உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சபையின் ஐக்கியத்தை நாங்கள் பேணி பாதுகாப்பதிலே நாங்கள் எங்களுடைய ஆண்டவரை வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். யாராவது மாம்சமாக சபைகளை சில பேசுவாங்க, பேசும் பொழுது அதுக்கு நாங்கள் செவி கொடுக்காதபடி நிறுத்துங்கள் என்று சொல்லி அந்த காரியத்திலே நாங்கள் ஆண்டவரை சரியாக செய்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முரண்பாடுகளை தேவனுடைய வசனத்தின் மூலமாய் தீர்த்து வைக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு மனதையும் ஒற்றுமையும் ஏக சிந்தையும் கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் சபையை நாங்கள் பாதுகாப்பது ஆண்டவரே எங்களுடைய கடமை. இரண்டால் சபை இயேசுவுடைய சரீரமாக இருக்கிறது, அவருடைய ஜீவனாக இருக்கிறது. தேவனுடைய விலையேறப்பெற்ற சொத்து சபைதான். அது சபைக்காக அவர் தன் குமாரனையே ஒப்பு கொடுத்து அன்பு கூர்ந்தார். அந்த சபையை ஆண்டவர் அவருடைய விலையேறப்பெற்ற சொத்து. இதுக்கு விரோதமாக நான் செஞ்ச தப்பெல்லாம் மன்னியும் ஆண்டவர். எல்லாம் வலது கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுங்கள். இந்த சொத்துக்கு விலையேறப்பட்ட சொத்துக்கு விரோதமாக நான் பேசியிருப்பேன் என்றால், செயல்பட்டிருப்பேன் என்றால், அதுக்கு விரோதமாய் வழக்காடி இருப்பேன் என்றால், ஆண்டவரே நான் குறை சொல்லியிருப்பேன் என்றால் என்னை மன்னியும். இது தேவனுடைய விலையேறப்பட்ட சொத்து. இதை அறியாமல் நான் செஞ்சுட்டேன் ஆண்டவரே, என்னை பாவத்தை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே. சொல்லுங்கள், இந்த சொத்துக்கு விரோதமாய், கர்த்தருடைய விலையேறப்பட்ட சொத்துக்கு விரோதமாக நான் பேசினதை மன்னியும் ஆண்டவரே. எனக்கு மேலே இருக்கிற தலைவலை குறித்து நான் குறை சொன்னதை மன்னியும், அவளை கனவீனப்படுத்தினதை மன்னியும். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் இதை கவனமாக இருந்து சபைக்காக, சபையின் பரிசுத்தத்துக்காக, சபையின் நோக்கத்துக்காக நாங்கள் திறப்பிலை நின்று ஜெபிக்கிற ஒரு கிருபைகளை கர்த்தர் தருவதற்காக ஸ்தோத்திரம். திறப்பிலை நின்று ஜெபிக்கிற ஒரு கிருபைகளை தருவாராக. உமக்கு ஸ்தோத்திரம்.